அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது. இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி துளிர் விடும் நம்பிக்கை. அந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நம்ம உடம்புல தெம்பு டானிக் இருக்குல்ல, உடம்பு மனோபலம், வாக்கு பலம், சைவ பலம், உடம்பு பலம், சரீர பலம், எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும். உடம்பு பலமாகிட, மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், முடியும், நமக்கு ஒரு தைரியம், கட்ஸ் வரும். அதெல்லாம் வருது தான் சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால வருது. அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா 2ஆம் தேதி குரு வக்கரமாகிறார். குரு வக்கரமாகிறான்னு அர்த்தம்னா ஸ்லோடவுன் பண்ணிட்டான்னு அர்த்தம். திரவியங்கள் இல்லை, எதிர்பார்ப்புகள் கைவிடுவதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை, பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணி ஆனோம். அதுக்கு அவரே முடியாது. அது உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்பட்ட பிறகு தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த விஷயம். இதுக்கு இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த வீட்டில் இருப்பார். அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்தில் சூரியன் இருப்பார், சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார், பின்னாடி கொஞ்சம் சுக்கிரனும் வந்துடுவார், அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார். சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார், ராவோடு இருப்பார். சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார், சந்தோஷமான விஷயந்தான். அதே சமயத்தில் குரு வக்கரமாகி கடகத்தில் இருப்பார். குருவனுடைய பார்வை கிடைக்கும் விருச்சிகத்துக்கு, சனீஸ்வரனுடைய பார்வை கிடைக்கும். எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது. இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கிராச்சாரியர் என்ன பண்ணுவார், அவர் தான் மெயினாக ஆன் பிஹாஃப் ஆஃப் குருக்கு பதில் இவர் தான் செய்கிறார். 2 கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டை ஆளும், ஒரு கட்சி நாட்டை விட்டு வெளியில் வரும். அதே மாதிரி அமைப்பில் தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம். அவருடைய ஒரு பார்வை மூலம்தான் இருள் விலகும். இருள் விலகினால் தான் நமக்கு அறிவு வேலை செய்யும், ஆரோக்கியம் கூடும், தெம்பு வரும். அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகைத்துறைகள்லாம் உண்டாகும், நம்ம சுபிட்சம் கிடைக்கும். இதெல்லாம் வேணுமில்ல, திரவியம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், அது மாத்திரம் வேண்டிய வரவுகள், தெய்வுகள், சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும். எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும். போகவாக்கி குருவுடைய கடாட்சத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கிராச்சாரியர், அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, குருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவனுடைய பார்வை உச்சிக்கத்துக்கு வராமல் பண்ணுறது. செவ்வாயும் கூட இருக்கார். செவ்வாய் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா சாமியாராக வேண்டிதான். அசனைகள், உணர்வுகள், செயல்பாடுகள், வீரம், செயல்பாடு, சாபம், தோபம், மோகம், உணர்ச்சி, வெந்தளிப்பு இதெல்லாம் வேணும்னா செவ்வாய்க்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழிகளை செஞ்சு கொடுப்பார். எதனாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா சனீஸ்வரர் ஆரம்பித்தா தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா செவ்வாய் மூலம் தான் முடியும். இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கு. அதனால் 2 கால் மாதிரி செவ்வாயும் சனியும், அதே மாதிரி 2 கை மாதிரி. எதுக்காகனா செவ்வாய் சனீஸ்வரத்தினுடைய பார்வை தொடர்ந்து பார்க்குறார், விருச்சிகத்துக்கு பார்க்குறார். அதே சமயத்தில் விருச்சிகத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள்லாம் பார்க்குறதுனா முக்கியமாக செவ்வாயும் சுக்கிரனும் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த புதன் பின்னாடி தான் மெதுவாக வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே புதன் விருச்சிகத்துக்கு வருவார். செவ்வாய் தனுசுக்கு போனோடனே அங்கிருந்து வாங்கி ஒரு பாறை பார்ப்பார், 8ஆம் பாறையாக பார்ப்பார் குருவை. சனியும் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பார்வையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது. இது பெரிய அனுகூலம். செவ்வாய் ஒருத்தர் தான் இஸ் இன் ஃப்ரண்ட், வார் ஃப்ரண்ட்டில் வேணும். ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ணோட புத்திசால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தர் இருந்தான்னா பின்னாடியே நம்ம போயிடலாம். அதானே நமக்கு, அவ்வளோதான். அதனால் செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சுக்கிரனும் போனதுனால எல்லா விஷயத்திலும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம். அதெல்லாம் இவ்வளோ இருக்குது. அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக அமைப்பில் பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது.
பிரகாசமான அமைப்பு இருக்குது. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். துளாராசி நேயர்களே, கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் 17 டிசம்பர் 15 வரைக்கும் உள்ள காலம் அருமையான காலம். இந்த காலத்தில் வரும்போது தீப பிரகாசமாக இருக்கா மாதிரி அங்கே இருட்டு இருக்குன்னு இருட்டு நான் இருக்கேன்னு இருட்டு சொல்லுவானா தானாக ஓடிவிடும். துஷ்டர்கள் ஓடி போவாங்க, குழி பறிச்சவங்க காணாமல் போடுவாங்க, உங்களை போட்டு ஏமாத்துறவங்கெல்லாம் காணாமல் போடுவான். உன்னோட உண்மையான உணர்வுகளை புரிஞ்சு செயல்படுத்தி உன்னை தூக்கி நிற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று சேருவாங்க. உங்களோட மீண்டும் புதுப்பிப்பீங்க எல்லாத்தையும். தொழிலேருந்து எல்லாத்துலேயுமே சுதந்திரமாக உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், உங்கள் எதிர்பார்ப்புகள் தேர்ந்தாமல் ஒரு செய்யறதுக்கு வேண்டிய அதிகாரம், செயல்பாடு, புத்தி சாமர்த்தியம், கூர்மை என்னென்ன உண்டோ அதெல்லாம் டீம் ஒர்க்கை உங்கள் கூட ஒர்க் பண்ண போகுது. அதுக்கேற்ற மாதிரி இன மக்கள்லாம் ஒத்துழைக்கணும். நீங்களே பார்க்கலாம், தனம் வீட்டில் போய் உங்கள் தனம் வீட்டில் போய் அந்த துலாம் தனம் வீட்டில் விச்சிகத்தில் சூரியன், அதே சமயத்தில் சுக்கராச்சாரியார், அதே சமயத்தில் செவ்வாய், அஸ்வின புதன் இருக்கார். தனாதிபதி, குடும்பாதிபதி, களத்திராதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் கூடயே இருக்கார். ரெண்டாம் வீட்டிலேருந்து பொறுப்புகளோடு செய்கிறார். உங்களுடைய பொறுப்புகளை சுமந்து நீங்களே மாய்ச்சின்னு போய் அழுது இருந்தீங்க. ஒன்று கூட சரியில்லை, அப்படியே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒருத்தந்தான் குடும்பத்தில் இப்படியெல்லாம் இருக்காங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்ல புலம்பு இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த மாதத்துலேருந்து தானாக உங்களுக்கு பிரகாசிக்கிறதுனால சூரியன் நம்பத்தில் கார்த்திகை மாதம்னால நவகிரக நாயர்கள்லாம் அப்படியே கும்பலாக டீம் ஒர்க்காக எல்லாம் ஒன்றா போகிறாங்க. 3 கிரமம் அப்படியே மாசி மாதம் பங்குனி மாதம் வரைக்கும். இனிமேல் விருத்தி தான், ஒரு கை ஆகாது, தட்டினா தானே காரியம் நடக்கிறது. கூடினா தான், கூடி வாழ்ந்து கூடி நம்ப அப்படி சொல்கிற மாதிரி, கூடி நன்மை சொல்கிற மாதிரி உங்களுடைய சம்பந்தப்பட்ட எல்லா இனங்களும் கூடி வாழ்ந்து கருத்து வேறுபாடு இல்லை ஒருமித்த கருத்தாக கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இங்கே பகையே வராது. பகைன்ற வார்த்தைக்கு பொருளே இல்லைன்னுமே, புரியுங்களா? அந்த மாதிரி அமைப்பில் வந்த மாதத்துலேருந்து செயல்படுறதுனால நவகிரகங்கள்லாம் எல்லாம் கிளியர். உங்கள் ராசியில் பார்த்தா செவ்வாய் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாகம். ராகு அழகாக சனீஸ்வரனோட உட்காந்து, சனீஸ்வரர் யாருன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 4ஆம் வீட்டு அதிபர். அழகாக பூர்வத்தில் உட்காந்துட்டு ராகுவோடு உட்காந்து செயல்படுறாரு. இத்தனை ராசியிலையும் உங்கள் ராசியில் மொத்தம் இந்த செவ்வாய், ராகு, குரு, இந்த 3 பேருக்குமே பெருத்த யோகம் கிடைக்கிறது. யாருக்காக உழைச்சி போயிட்டு கட்சியில் ஒன்றுமே இல்லை துணுண்டாக இருக்க செவ்வாய், எரிபொருள் அக்னி, அதுக்கே பயன்படுமா? அது அந்த அழிச்சிக்கும், அவ்வளோதான் முடியும். மற்றவங்களுக்கு பயன்படுத்துக்கு தான் அது. அதே மாதிரி செவ்வாய் மற்றவங்களை உணர்ச்சிகளை அனுபவிக்கிறதுக்காக கூட தூண்டி விட்டு அனுபவிக்கணும். அது ராகு சூப்பர்வைஸ் பண்ணணும் அழகாக. இதோட சேர்றது அவர் கெஸ்ட்டு. அவர் குரு அவ்வளவும் கொடுக்கணும். இதுதான் அவங்க ராசியில் இருக்குது. அதிபர் நீங்கள் சுக்கிரன். அப்போ எப்படி எளிமையாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும்னு குரு எதிர்பார்த்தா கூட சுக்கிராச்சாரியார் அதை பற்றி இன்றைக்கி இருக்கு டைம் எலிமெண்ட் பிரகாரம் நன்னா அனுபவிக்கணும். எளிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தமே இல்லை. உலகத்தில் போக பாக்கியம் அனுபவிக்கிறத நம்ம பிறந்திருக்கோம். எளிமையாக இதுக்கு வாழணும், எளிமையாக வாழ முயற்சிக்கும், கிடைக்கிற நேரத்தில் நன்னா அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறது சுக்கிராச்சாரியார். அத்தனை கலைகளுக்கும் சுக்கிரன் தான் பொறுப்பு. சனீஸ்வரன் பூர்வ புண்ணியான தொடர்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சனி சுக்கிரன், சனி குரு, சனி செவ்வாய், அதான் சனி. அப்புறம் எந்திருக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது சந்திரன், சனி, சூரியன் எல்லாம் பார்க்கும்போது சனீஸ்வரனுடைய தொடர்பு வச்சு தான் அது செயல்படுத்த முடியும். நெருப்பு எரிக்கணும், வெறும் கட்டையை போட்டு இருக்கணும். ஒரு அடுப்பில் கேஸ் நெருப்பு ஒன்றும், அது கேஸு குழாத்தம் அடுப்பு இதெல்லாம் பொருள் செயல்படுறதுக்கு நெருப்பு வானத்துக்காக செய்யணும்னா இதெல்லாம் கூட ஒத்துழைக்கணும். அதுதான் அது, புரியுதுங்களா? அதே மாதிரி பகைன்றது கிடையாது. பிகுத்து போனால் பகையாயிடும், பாழாக்கிடும். குறைச்சலாம் போனாலும் பயன் இல்லாத போயிடும். அந்த ஒரு எண்ணங்களை தான் அடிப்படையாக வச்சு தான் இந்த செவ்வாய்க்கு புதனுக்கும் வேற்றுமை, செவ்வாய்க்கு சனிக்கும் பகை. இங்கே சனிக்கும் புதனுக்கும் உள்ள ஒற்றுமை எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? அவன்தான் சனீஸ்வரரை வச்சு தான் தன் காரியம் சம்பாதிக்கிறது. காலை நகர்த்துறாரு இந்த புதன், மகாவிஷ்ணு கிருஷ்ணன் நடத்துகிறான். அதனால தான் அவர் பிறக்கும்போதே இந்த அஷ்டமத்தில் பிறகு கவனிச்சு பாருங்கள் வேடிக்கை. பகலில் ராத்திரியில் நடுராத்திரி 2ஆம் நேரத்தில் பிறகுறார். இவ்வளவு காரணமாக இருக்கார். அவன் துலாத்தில் பொறுத்து சுக்கராச்சாரியார் புதனுக்கு என்ன வேணும்னா மச்சான் மாமம், அது பிறகு காலபுருஷம் போட்டிருக்கான். அந்த எப்படி இருக்குது பாருங்கள். அதனால்
இந்த பக்கத்தில் புதனுக்கு பக்கத்தில் சுக்கரன், இந்த பக்கத்தில் சுக்கரன், அந்த குருக்கு பக்கத்து செவ்வாய், அங்கேயும் குருக்கு பக்கத்து செவ்வாய். அதுங்களா எப்படி இருக்கு போகிற? சிவபெருமானுக்கு ஏற்றவாறு தான் குரு செவ்வாய் இருக்கணும், குருக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த குருநான் செவ்வாய் இங்கே கீழே இருக்கிற ஒரு முருகன், அதே மாதிரி தான். அதை வச்சு தான் போட்டிருக்குது. எவ்வளோ மாட்டிருக்காரு பாரு. ஐயோ, சுக்கராச்சாரியார் கூட இருக்கிறதுக்காக ராட்சசன் ராகு, அங்கேயும் போனால் ராகு இருப்பார், அவங்க கேது இருப்பார், மேஷத்தில் பார்த்தா கேது இருப்பார், சுக்கரன் இருப்பார். பார்த்தீங்களா, பக்கத்துலேயே தான் வருவார். இங்கே டைரெக்டாக வரல பாரு. குரு பக்கத்திலே, குருக்கு முன்னாடி ராகு சுவாதி இருக்கான் பாரு. அவங்களுக்கு இன்டைரக்டாக அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவோம். கேரக்டர் ரோலில் சாதுவாக இருக்கிறதும் ராட்சசனாக இருக்கிறதுக்கும் இந்த குணங்களால் மாற தவிர 2 பேர் ஒருத்தர் தான். அதை ஒரு மாதிரி வசதி, இது ஒரு மாதிரி நிலைமை. இதுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் கேடர் கிடையாது. அந்த மாதிரி குண இயல்புகளை இருக்கக்கூடியவங்களே ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுக்கராச்சாரியார், சாதுவாக இருக்கிற மாதிரி சாத்தியமாக இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு குரு. அவ்வளோதான். உடனே 2 பிறப்பு வேறு, அது வேறு, இது வேறுன்னு கற்பனைலாம் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? அவர் ராமநேசன் கூட ராட்சசன், சிவபெருமான் ரொம்ப நெருக்கடி பண்ணலையா? அதனால் இதெல்லாம் அர்த்தம் பண்ணுறது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இதுக்கு சொல்கிறேன்னா, துலாத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே அடங்கி தான் இருப்பாங்கன்றதுக்காக அடக்கமாக இருப்பாங்க. அடங்கி இருக்கணும் அவசியம் இல்லை, அடக்கமாக இருப்பாங்க. செல்ஃப் கண்டென்ட்டு எப்போதும் நிறைவேறதுனால அவளுக்கு எல்லா காலத்துலேயும் பணம் தான், செல்வன்றது எல்லா காலத்தும் செல்வம் தான், எல்லா காலத்தையும் சௌக்கியமாக தான் இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் அழகாக ஹேண்டில் பண்ணி முடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு கைத்திறன், இதெல்லாம் குழுப்பினர் இருக்கணும். எதுக்கும் அலச மாட்டேன். எந்த விஷயமும் உடனே போய் நொந்து போய் பாழா போய் இப்படி ஆகிட்டு நினைப்பே வராது அவளுக்கு. அழகாக அதை எப்படி சால்வ் பண்ணுமோ அழகாக பண்ணுவாங்க. அந்த திறமையெல்லாம் அந்த அந்த சுலாத்துக்கு தான் இருக்கும். அதனால தான் கூடையே செவ்வாய் சந்தமாட்ட வீட்டில் வச்சுருக்க களத்தில் அமைச்சிருக்காரு. செவ்வாய்க்கு மாத்திரம்தான் இந்த சுக்கரன் செவ்வாய் வச்சுருப்பா பாருங்க. இந்த பக்கத்தில் பார்த்தா அந்த பக்கத்தில் பார்த்தாலாம் அதுக்கேற்றாவது நட்சத்திரங்களையும் கொடுத்துருக்கும். பார்த்து பண்ணிருக்க கால புருஷன். இல்லைன்னா இத்தனை வருஷம் ஓடுமான்னு யுகாந்தரமாக போகுமான்னு அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் துலாத்தில் பிறந்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், செயல்பாடுகள் பலனை தரும், பகைவர்கள் காணாமல் போடுவாங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட 3ஆம் வீடு வீரியஸ்தானம் சம்மந்தப்பட்ட வீரியஸ்தான குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு எத்தனை உண்டோ அத்தனை குடும்பத்து மேலே விழுறது, அத்தனை விருத்தி வரும் குடும்பம். வாழ்க்கையில் குடும்பம் விருத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை குட்டி பெறுறது, அப்பா அம்மாவுக்கு பண்ணிக்கிறது, சம்பந்தி உறவுகள் உண்டாக்குறது, தனித்தனியாக வருதெல்லாம் வருது இல்லை. எல்லாம் விதிப்பு மாமா வகையில் அத்தை வேலைன்னு எப்படி வரும்? என்ன வேற்றாத்தை விட்டாச்சு இதெல்லாம் வருது இல்லை. நண்பர்கள் புழாம் சூடுறது, வியாபாரம், தொழில்நுட்பம், அது அந்த காலத்தில் வியாபாரம்னு தோட்டத்துறவங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தனியாக பண்ணுவாங்க. அது கவனிக்கிறது, வாங்கிறது, விற்கிறது, கொள்வது, கொள்முதல் பண்ணுறது, விற்கிறது, மார்க்கெட் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் விவசாயத்தை நுட்பங்களை பயன்படுத்துறது, அதுக்கு தனி இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆளே பண்ண முடியாது. நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் அத்தனையும் குடும்பம் ஒத்துமாக பண்ணால் ஒரே வீட்டில் அத்தனை பேர் இருப்பாங்க. 8 கட்டு வீடு 7 கட்டு வீடு பண்ண இப்படி தான் அந்த காலம் நம்மளுடைய அமைப்பில் இருந்திருக்கு. ஆனாலும் இப்போ இல்லை. இருந்தாலுமே அந்த தொடர்புகள் இன்றைக்கி இருக்குன்றதுக்காக சொல்ல வர்றது பிரகாரம் ஜீவனமே பிரதானம் இல்லாத மாதிரி எல்லாத்துக்காக தான் ஜீவனம்ன்ற நினைப்பே வரும். அந்த ஜீவனம் சரியானபடி கரெக்டாக வந்து சேரும். இது போதும் இல்லை உங்களுக்கு. ஜீவனமே பிரதானத்துக்கு இருப்பது போல எல்லாத்தையும் அனுபவிக்குள்ள விஷயங்கள் எல்லாமே நன்னா இருக்கணுன்றதுக்காக அதுக்காக ஜீவன் நிறைய வரும்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு தான் இன்னமே வருது. அது பிரகாரம் கார்த்திகை மாதம் தீபச்சோலையோடு நீ ஆரம்பிக்கிறீங்க. அந்த அமைப்பில் இருக்கும்போது உங்கள் சம்மந்தப்பட்ட 2ஆம் வீடு செழிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த 8ஆம் வீடு வரக்கூடிய இடத்துல இந்த சம்மந்தப்பட்ட 8ஆம் வீடு 2க்கு நேரம் 7 8ஆம் வீடு இல்லை அதே சுக்கரன் தான் கூடயே உட்காந்து 8ஆம் வீடு தோஷத்தை போகிறார். அவர் தான் குரு. ஆன்மீகம் குருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறார். தோஷம் கம்ப்ளீட் குரு பார்க்குறது எல்லா தோஷமும் போயிடுறது. கிரகங்கள் அந்த இண்டிவிஜுவலாக சூரியனை தொடர்பு கொண்டு அப்படியே உங்களுடைய யோகத்தை பொழியிறது. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதனால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் துவக்கம் முதல் தொடர்ந்து ஏற்றத்தை தரும், வாட்டத்தை போக்கும், தரித்திரத்தை நீக்கும், பிணி போகும், ஆரோக்கியம் கூடும், புத்திகள் வரும், குடும்பங்கள் ஒற்றுமையாகும், வாரிசு தலையெடுக்கும், வியாபாரத்தலம் விஸ்தீர்ணமாகும், ஆதாயங்கள் கொட்டும் சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.